நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸ், சென்னை, சேலம், பாண்டிச்சேரி. கேரளாவில் ஓடும் பேருந்தில் பாலியல் சீண்டல் நடந்ததாக கூறி வீடியோ வெளியிட்டதால் ஆண் ஒருவர் தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் வீடியோ வெளியிட்ட பெண்ணை போலீசார் கைது செய்துள்ளனர். அப்பாவி ஆண்களை பொய் புகார் கூறி பெண்கள் பலிகடா ஆக்குவதாக சமூக வலைதளங்களில் காரசார விவாதங்கள் நடந்து வருகிறது. இது பற்றி விவரிப்பதுடன் வல்லுநர்களுடனும் கலந்துரையாட இருக்கிறார் சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித். ஓவர் டு ரஞ்சித். வணக்கம் நேயர்களே. அண்டை மாநிலமான கேரளாவில் நடந்த ஒரு சம்பவம் ஒட்டுமொத்த நாட்டையுமே உலுக்கிவிட்டது. பேருந்தில் பயணம் செய்த போது தனக்கு பாலியல் சீண்டல் நடந்ததாக ஒரு பெண் எடுத்து வெளியிட்ட வீடியோ தான் இப்போது ஒட்டுமொத்த ஆண்கள் சமூகத்தையும் கொதிப்படைய செஞ்சிருக்கு. முதல்ல அந்த பெண் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இந்த சம்பவம் என்ன நடந்தது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதாவது கோழிக்கோட்டை சேர்ந்த தீபக் அப்படிங்கிறவர் வயது 42, ஒரு ஜவுளி கடையில் சூப்பர்வைசராக வேலை பார்த்துட்டு வந்திருக்கிறாரு. கடந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு KSRTC பேருந்தில் கண்ணூருக்கு பயணம் செஞ்சிருக்கிறாரு. அப்போ அதே பேருந்தில் பயணம் செய்த ஷிம்ஷிதா அப்படிங்கிற ஒரு பெண் சமூக ஊடகங்களில் ஒரு வீடியோவை போடுறாங்க. அந்த வீடியோவில் பேருந்தில் பயணம் செய்த தீபக் தனக்கு பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்ததாக ஷிம்ஜிதா குற்றம் சாட்டியிருக்கிறாங்க. பேருந்தில் கூட்டம் அதிகமாக இருந்ததாலும் நின்று கொண்டு பயணம் செய்த போது தன் மீது அவர் கைப்பட்டது தற்செயலாக நடக்கலை அப்படின்னும் இது பாலியல் அத்துமீறல்னும் அவர் பேசி ஒரு வீடியோவையும் வெளியிட்டிருக்கிறாரு. பேருந்தில் அந்த பெண் படம் பிடித்த வீடியோ இதுதான். அந்த காட்சிகளை பாருங்க. இந்த வீடியோ உடனே சமூக வலைதளங்களில் காட்டு தீயா பரவுது. இதனால தீபக் கடுமையான மன உளைச்சல்ல இருந்ததாக சொல்லப்படுகின்றது. மறுநாளே தீபக் தன்னுடைய வீட்டில் தற்கொலை செய்து கொண்டார். கேரளா முழுக்க இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஒரு பக்கம் இருக்க இப்படி அநியாயமா பழி போட்டு ஒரு அப்பாவியின் உயிரை பலி வாங்கிட்டாங்களே அந்த பெண் அப்படின்னு சரமாரியான விமர்சனங்களும் முன்வைக்கப்படுகின்றது. உண்மையிலேயே தான் பாதிக்கப்பட்டிருந்தா சம்பவம் நடந்த உடனேயே அங்கேயே அவர் ரியாக்ஷன் பண்ணியிருக்கலாம், போலீஸ்லையும் புகார் பண்ணியிருக்கலாம். ஆனால் அப்படி செய்யாமல் சோசியல் மீடியாவில் தனக்கு ஃபாலோயர்ஸ் பெருகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக மட்டுமே இப்படி செஞ்சாங்களான்னு பல்வேறு தரப்பினரும் கேள்விகளை முன்வைக்கிறாங்க. தீபக்கின் மரணம் பற்றியும் சமூக வலைதளங்களில் அந்த பெண் வெளியிட்ட வீடியோ குறித்தும் கேரள காவல்துறை தீவிரமாக விசாரணை நடத்திக்கிட்டு வர்றாங்க. தீபக்கின் தாய் அளித்த புகாரின் அடிப்படையில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டு வீடியோ வெளியிட்ட பெண் ஷிம்ஜிதா முஸ்தபா வயது 35 அவர் மீது தற்கொலைக்கு தூண்டியதாக ஜாமீனில் வெளிவர முடியாத பிரிவின் கீழ் வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கின்றது. வெறுமனே சமூக ஊடகத்தில் பிரபலமாகணுங்கிறதுக்காகத்தான் அந்த பெண் இப்படி செஞ்சிருப்பதாக தீபக்கின் குடும்பத்தினர் குற்றம் சாட்டி இருக்கிறாங்க. சமூக ஊடகங்களில் அந்த பெண் போட்ட வீடியோ எடிட் செய்யப்பட்டு ட்ரிம் செய்யப்பட்டிருக்கிறதா போலீஸ் வட்டாரங்கள்லையும் பேசப்படுகின்றது. இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தி ஒரு வார காலத்துக்குள்ள அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு கேரள மனித உரிமைகள் ஆணையமானது உத்தரவிட்டிருக்கின்றது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, கடைசியில் இப்ப கேரள ஆண்கள் சங்கம் உயிரிழந்த தீபக்கின் குடும்பத்தினரை சந்தித்து 3 லட்சம் ரூபாய் நிவாரணம் கொடுத்திருக்கு. தவிர ஹைகோர்ட்லையும் கேஸ் போட்டிருக்கிறாங்க. இந்த சம்பவத்தை CBI விசாரிக்கணும், அப்பதான் உண்மை வெளிவரும் அப்படின்னு மனுவில் கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க. தீபக்கை போல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஆண்களுக்கு உதவுவதற்காக 24 மணி நேர தொலைபேசி சேவையும் தொடங்கப்படும்னு கேரள ஆண்கள் சங்கமானது அதிரடியாக அறிவித்திருக்கின்றது. இந்த நேரத்தில் நம்மிடையே உளவியல் நிபுணர் அபிலாஷா மற்றும் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் செல்வகுமாரி இருவரும் இணைகின்றனர். இருவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். முதல்ல உளவியல் நிபுணர் அபிலாஷா அவர்கள் கிட்ட கேட்கலாம். மேடம் வணக்கம், இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. செல்போன் எனும் ஆயுதம் உண்மையிலேயே பல்வேறு அத்துமீறல்கள் குற்றங்கள் வெளிவர உதவி இருக்கு. அப்படி இருக்கும்போது தற்போது இந்த சம்பவத்தில் அந்த செல்போனை வச்சு இந்த பெண் செய்த காரியம் சரியா தவறா, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி செல்போனால பிளஸும் இருக்கு மைனஸும் இருக்கு. எப்படி யூஸ் பண்றோன்றத பொறுத்துதான் இருக்கு. இப்போ இது நியாயமான ஒரு விஷயமா இருந்து அதை வெளிப்படுத்தினா இது உண்மையிலேயே நம்ம பாராட்டணும். அட் த சேம் டைம் இது அநியாயமா இருந்து வெளிப்படுத்தினா ஒரு உயிர் போயிருக்கு அண்ட் இது ஒரு தப்பான உதாரணம் ஆயிடுது.
ஸோ ஒரு சீரியஸ்னஸ் போயிடுது. இப்போ உண்மையிலேயே யாருக்கோ எங்கேயோ ஒரு ஆபத்து ஒரு போன்ல எடுத்து போட்டாங்கன்னா இந்த மாதிரி தான் சும்மா போடுவாங்க அப்படின்னு ஒரு அஜாக்கிரதையா பாக்குற ஒரு நிலை வந்துடக்கூடாது. ஸோ டெஃபினட்டா வந்து செல்போன் யூசேஜ் ரொம்ப சென்சிபிளா ரொம்ப ரெஸ்பான்சிபிளா யூஸ் பண்ணுன்றது இந்த சம்பவம் நமக்கு சொல்லி கொடுத்த ஒரு பாடம். மேடம், சமூக ஊடகங்கள்ல இப்ப வெறுமனே அட்டென்ஷன் சீக்கிங்காக இது போன்ற வந்து பெண்கள் செய்யறாங்களா? இது எப்படி பாக்குறீங்க? நிறைய பண்றாங்கங்க. நிறைய ஆண்களும் சரி பெண்களும் சரி தன்னை வந்து 4 பேர் லைக் கொடுக்கணும், கமெண்ட் பண்ணணும், ஒரு ஓவர் நைட் ஸ்டார் ஆயிடணும், இந்த எண்ணங்களோட வித்தியாசமா ஏதாவது காட்டுறேன்னு சொல்லி சில நேரத்துல அறிவுக்கு எட்டாத விஷயம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தேவையே இல்லையே அப்படின்ற மாதிரிலாம் கூட பண்றாங்க. அதை ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணும். அட்டென்ஷன் சீக்கிங்ன்றது எல்லாருக்கும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இன்ஃபேக்ட் டூ மச் ஆஃப் அட்டென்ஷன் சீக்கிங் வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நோயினே சொல்லுவோம். அட்டென்ஷன் சீக்கிங் பிஹேவியர் வந்து ஒரு பிரச்சனைக்குரிய நோயினே சொல்லுவோம். அதனால எல்லாரும் என்னை திரும்பி பார்க்கணும், எல்லாரும் என்னை பத்தி பேசணும்னு நினைக்கிறத முதல்ல மக்கள் நிறுத்தணும். எப்ப செல்போன்ல கேமரா வந்துச்சோ, எல்லா பாமரன் கையிலையும் வந்து அந்த செல்போன் கேமரா வந்துச்சோ, எல்லாரும் தன்னை வந்து ஒரு பிலிம் மேக்கரா நினைச்சுக்கிறாங்க. ஒரு கற்பனை உலகத்துக்குள்ள நம்மள வந்து ஒரு ஹைலைட் பண்ணி எல்லாரும் திரும்பி பார்க்கணும், நம்மளுடைய இந்த ப்ராடக்ட் நம்ம என்ன எடுக்கிறோமோ அந்த ப்ரொடக்ஷனை வந்து எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணணும், இந்த மாதிரி நினைக்கிறாங்க இல்லையா? அதுவே முதல்ல தவறான ஒண்ணு. எங்க தேவையோ இது வந்து ஒரு வெப்பன் மாதிரி தான் யூஸ் பண்ணணும். எங்க தேவையோ அங்க மட்டும்தான் அதை வெளியே எடுக்கணும். இந்த இடத்துல ஒரு அநியாயம் நடக்குது, இதுக்கு வந்து நாளைக்கு ஒரு எவிடன்ஸ் வேணும், ஒரு விட்னஸ் வேணும்ன்றப்ப மட்டும்தான் எடுக்கணுமே ஒழிய எடுக்கிற எல்லாத்தையும் வந்து ஒரு வித்தியாசமான விஷயமா காமிச்சு அட்டென்ஷன் சீக் பண்ணுன்றது நிச்சயமா ஒரு ஆரோக்கியமானதே அல்ல. மேடம், இப்போ இந்த சம்பவத்தில் வந்து சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய 2 பேரோட பின்னணியை பார்க்கும்போது, ஒரு பக்கம் தீபக் வந்து ரொம்பவே அமைதியானவர், அவர் குடும்பத்தினரிடம் நண்பர்கள்கிட்டையும் ரொம்ப அன்பாக பழகக்கூடியவர், அவர் இது போன்ற செயலை செஞ்சிருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் அந்த பெண்ணை பற்றி விசாரிக்கும் போது கூட அவர் நன்கு படித்த அறிவான பெண் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? சிச்சுவேஷன்ஸ் தாங்க, இது வந்து சந்தர்ப்ப சூழ்நிலை தான். பட் எல்லாரையும் வந்து நம்ம ஒரு குற்றவாளி பார்வையிலேயே பார்க்க முடியாது. ஸோ எந்த இடத்துல வந்து பெனிஃபிட் ஆஃப் டவுட் இருக்கு இல்லையா? ஒருத்தவங்க லேசா கையே பட்டுட்டாலுமே திருப்பியும் அவங்க அப்படி பண்றாங்களா, அந்த எண்ணத்தோட பண்றாங்க, ஒரு இன்டென்ஷன்றது எல்லா பெண்ணுக்குமே புரியுங்க. ஒருத்தவங்க பார்வையே வந்து இது இன்டென்ஷன், இது பேடு சைட்டா இல்ல யதார்த்தமா பாக்குறாங்களா, இது குட் டச்சா பேட் டச்சா, யதார்த்தமான ஆக்சிடென்டல் டச்சா, இது எல்லாமே வந்து ஓரளவு தெரியும்னு வைங்களேன். அதனால டெஃபினட்டா வந்து we will know that இது ரைட்டு இல்ல இது தப்பு அப்படின்னு. அந்த தப்பை மட்டும்தான் நம்ம சுட்டி காட்டணும். ரைட்டா இருக்கிறது தப்பா இருக்குமோன்ற ஒரு அசம்ஷன்லையும் டவுட்லையும் பண்ணக்கூடாது. ஏன்னா நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஒரு அப்பாவியோ இல்ல ஒரு தப்பு பண்ணாதவங்களோ ஒரு பாதிப்புக்குள்ளாயி மன உளைச்சலுக்கு உள்ளாயி தன் உயிரை மாய்ச்சிக்கிறாங்க அப்படின்னா அப்ப எந்த அளவுக்கு அவங்க போயிருப்பாங்க. ஸோ ஒருத்தவங்களை மென்டல் டார்ச்சரும் பண்ணக்கூடாது. ஸோ அன்லெஸ் அண்ட் அன்டில் இட் இஸ் வெரி எவிடென்ட், வெரி மச் ப்ரூவன், ஆமா இவங்க கெட்ட இன்டென்ஷன்ல தான் பண்றாங்கன்றது தெரியாத வரைக்கும் இதை வெளியே கொண்டு வரக்கூடாது. இதை வந்து மிஸ்யூஸும் பண்ணக்கூடாது. நாளைக்கு உண்மையான நேரத்துல நமக்கு அது யூஸ் இல்லாம போயிடும். நன்றி மேடம். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் செல்வகுமாரி இணைந்திருக்கிறார். மேடம் வணக்கம். இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. இப்ப சட்ட ரீதியா இந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு போகும்போது நீதிபதிகள் இதுல எந்த மாதிரியான ஒரு முடிவு எடுப்பாங்க? வணக்கங்க. முதல்ல நீதிபதிகள் இந்த கேஸ் வரும்போது அதனுடைய உண்மைத்தன்மை எப்படி அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அதனுடைய எவிடன்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க. 2 பக்கமுடைய வாதங்களை பார்த்து அதனுடைய உண்மைத்தன்மை, அது அவங்க வந்து இது இன்டென்ஷனலா போட்டிருக்காங்களா இல்ல அவங்களுடைய லேக் ஆஃப் இன்டென்ஸா, எவிடன்ஸ் இதெல்லாம் கணக்கிலிட்டு அது ஃபர்தரா வந்து இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணி ஃபர்தரா இந்த கேஸை வந்து பார்ப்பாங்க. தற்கொலைக்கு தூண்டியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதுல அதிகபட்சமாக அந்த பெண்ணுக்கு எத்தனை ஆண்டுகள் தண்டனை கிடைக்கும்? ஒருவேளை தற்கொலைக்கு தூண்டப்பட்டது உண்மையான பட்சத்துல ஆதாரத்தோடு நிரூபிக்கப்பட்டால் 10 ஆண்டுகள் வரை தண்டனை உண்டு. பிஎன்எஸ் சட்டம் 108 கீழே 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை உண்டு. இப்ப சோசியல் மீடியாவில் ஒருத்தர் மேல உண்மையிலேயே தவறு இருக்குதா இல்லையா என்பதை வந்து நிரூபிக்காமலேயே வெறுமனே வீடியோ வெளியிட்டு ரொம்ப ஈஸியா பழி சுமத்திட முடியுது. இது இப்ப இளைஞர் தீபக் மாதிரி வேற யாராவது பாதிக்கப்பட்டா அவங்க என்ன செய்யணும்? முதல்ல வந்து ஒரு சோசியல் மீடியால ஒரு வீடியோ வருதோ அதை வந்து நீங்க உடனே வந்து பரபரப்பா இமிடியட்டா அதனுடைய உண்மைத்தன்மையை வந்து ஆராய்ச்சி செய்யாம ஃபார்வேர்டு செய்யறத நம்ம தவிர்க்கணும். அந்த சொல்லப்பட்ட செய்தி வந்து உண்மையானதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நம்ம ஒருவேளை உங்க மேல யாராவது அன்னோன் XYZ யார் மேலேயாவது ஒரு பழிய போடுறாங்க, தவறுதலா ஒரு பழிய போடுறாங்கன்னா அவங்க செய்ய வேண்டிய முதல் விஷயம் முதல்ல அமைதியா இருக்கணும்.
அமைதியாக பொறுமையா அந்த விஷயத்தை இது பண்ணி அவங்க மேல தப்பு இல்லை அப்படிங்கறத வந்து ஆதாரத்தோட நிரூபிக்க வேண்டும். சோசியல் மீடியாலயே வந்து உங்களுக்கு நிறைய செட்டிங்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த சம்பந்தப்பட்ட பிளாட்ஃபார்ம்ல முதல்ல வந்து அவங்க வந்து அதை ரிப்போர்ட் பண்ணணும். இது மாதிரி என்ன பற்றின ஒரு தவறான வீடியோ இருக்கு அப்படிங்கறத பிளாட்ஃபார்ம்ல ரிப்போர்ட் பண்ணணும். அதுக்கப்படி சட்ட ரீதியாக வந்து சட்ட வல்லுநர்களை அணுகி அவங்க சம்பந்தப்பட்ட எவிடன்ஸ் ஆதாரங்கள் ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இந்த தப்பு இல்லை அப்படின்னு நம்ம வந்து அவங்க நிரூபிச்சு தன்னை வந்து பாதுகாத்துக் கொள்ள முடியும். அவசரப்பட்டு இளைஞர் தீபக் போன்ற ஒரு தவறான முடிவை எடுக்க முன்வர வேண்டாம் என்பது என்னுடைய வேண்டுகோள். இதற்கு பல்வேறு சட்ட வழிமுறைகள் உள்ளது. அருகில் உள்ள வழக்கறிஞரை அணுகி இதை சட்ட ரீதியாக நீங்க தீர்வு செய்து அதற்கான தீர்வுகளை பெற்றுக்கொள்ளலாம். நிச்சயமாக தற்கொலை எதற்கும் தீர்வல்ல, சட்ட ரீதியாக அணுகும் போது அதற்கான ஒரு தீர்வு கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறீங்க. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி மேடம். நேர்களே, தற்போது இந்த விவகாரத்தில் தலைமறைவாக இருந்த அந்த பெண் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது ஒரு பக்கம் இருக்க, எந்த சோசியல் மீடியா ஒரு அப்பாவியின் உயிரை பறித்ததோ அதையே ஆயுதமாக்கிட்டாங்க கேரள ஆண்கள். பொது இடங்களுக்கு போனால் நாங்களும் இப்படித்தான் போகணும் போல அப்படின்னு அட்டை பெட்டியில் கவர் பண்ணிக்கிட்டு இரும்பு கூண்டில் உடம்புல சுற்றிக்கிட்டு பலரும் உலா வரக்கூடிய காட்சிகள் வந்து சமூக வலைதளங்களில் வந்து வெளியாகி இருக்கு. அந்த காட்சியில் பாருங்க. എന്തേ കോയിട്ട് ഇവിടെ മുള്ളൊക്കെ വെച്ചിട്ട് നിക്കണേ തന്നെ മുള്ളച്ചെട്ടിന് ഫേസ്ബുക്ക്, വാട്സപ്പ്, ഇൻസ്റ്റ എന്ന സോഷ്യൽ മീഡിയ പ്ലാറ്റ്ഫോമുകളിലൂടെ ലോക ജനത റീൽസ് ചെയ്യുന്ന ഈ കാലഘട്ടത്തിൽ ഞാൻ അടങ്ങുന്ന റീൽസ് ചെയ്യുന്ന ഓരോ വ്യക്തിയെയും അപമാനിക്കുന്ന വിധം അല്പം തട്ടിമുട്ടിന്നും പറഞ്ഞോണ്ടേ അവരിത് ഇങ്ങനെ വീഡിയോ എടുത്തിട്ട് അങ്ങോട്ട് വൈറലാക്കും. അവള് അതിജീവിത, നമ്മൾ പിന്നെ പുറത്തിറങ്ങാൻ പറ്റാണ്ടായിപ്പോ. അതിനൊരു രക്ഷയാണ് ഇത്. நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸ், சென்னை, சேலம், பாண்டிச்சேரி